இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த படத்துல ஆண்கள் மேல விருப்பம் இல்லாத ஒரு லெஸ்பியன் பெண் சூழ்நிலை காரணமா அவங்களுக்கு விருப்பம் இல்லாம ஒரு ஆணை திருமணம் பண்றாங்க. அந்த ஆண் பாத்தீங்கன்னா சரியான காம கொடூரன். நாடி நரம்பெல்லாம் காம வெறி ஊறி போன கணவன் கிட்ட மாட்டிட்டு தினம் தினம் சித்திரவதையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கடைசியில இந்த பெண்ணுக்கு என்னாச்சு? அவங்க எதிர்பார்த்த அந்த லெஸ்பியன் வாழ்க்கை கிடைச்சதா, அல்லது இந்த காம கொடூரன் கூடவே அவங்க வாழ்ந்து தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்களா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய படம் தான் இந்த படம். இது பேரு ஹாலிவுட். இந்த படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தின படம். பல அமைப்புகள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு பயங்கர கண்டனமெல்லாம் தெரிவிச்சாங்க. அதையும் மீறி தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த அமைப்புகள் நடத்தின போராட்டத்துக்கு இந்த படம் உண்மையிலேயே ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இந்த படத்துல ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு. அது என்னங்கிறத வீடியோவோட இடையில நேரம் வரும்போது நான் சொல்றேன். படத்தோட ஆரம்பத்திலேயே தூரத்துல வந்துட்டு இருக்க ஒரு போட்டை காமிக்கிறாங்க. தன்னந்தனி பெண்ணா அந்த போட்டை துடுப்பு போட்டு நம்ம ஹீரோயின் தான் ஓட்டிட்டு வந்து இப்ப கரையில கட்டி வைக்கிறாங்க. இவங்க வந்து இறங்கின இடம் பாத்தீங்கன்னா ஒரு காட்டு பகுதியா தெரியுது. பார்க்கறதுக்கு ஒரு மீன்பிடி கிராமம் மாதிரி தெரியுது. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுமா வெகு சில வீடுகள் தான் அங்க இருக்கும் போல தெரியுது. அப்படி ஒரு காட்டு பகுதியில தான் இவங்க தன் கணவரோட வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க தங்கியிருக்கிற வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லைட்டு மட்டும்தான் சோகையா எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த வீட்டுல எந்த விதமான வசதிகளும் இல்ல. மர சுள்ளிகளை பொறுக்கிட்டு வந்து தான் அவங்க அடுப்பு எரிக்கிறாங்க. அப்படிதான் இப்ப அடுப்புல ரெண்டு பெரிய பானையை வச்சு ஏதோ சமைச்சிட்டு இருக்காங்க. இவங்க அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற மக்களுக்கெல்லாம் சாப்பாடு பொட்டலம் போட்டு இவங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. அது போக இவங்க கிட்ட சில வாத்துகள் இருக்கு, அதை அடைச்சு வச்சிருக்காங்க. இப்ப அந்த வாத்துகள் போட்ட முட்டை எல்லாத்தையும் ஒரு கூடையில பொறுக்கி எடுத்துக்கிறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வயிற்று வலி ஏற்படுது. ஒவ்வொரு மாசமும் அந்த தேதியானா இவங்களுக்கு இதே பிரச்சனை தான். வலி தாங்க முடியாம துடிக்கிறாங்க. போதிய மருத்துவ வசதியும் அங்க இல்ல. ஸோ அந்த வலியை தீக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆத்துக்குள்ள போய் இடுப்புக்கு கீழே தண்ணி இருக்கிற மாதிரி இறங்கி நின்றுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒரு கட்டையில சாஞ்சு நின்றுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த தண்ணீர் பட்டு அவங்களுக்கு அந்த வலியும் குறையுது. இப்படித்தான் பெண்களுக்கே வர அந்த மாசம் 3 நாள் வலியை இவங்க போக்கிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆத்துல இருந்து எந்திரிச்சு வந்தவங்க வீட்டுல போய் நல்ல தண்ணியில குளிச்சுட்டு ஒரு பெரிய கூடை எடுத்துட்டு திருப்பியும் போட்டுக்கு வராங்க. இவங்க வளர்த்துற நாய் பாத்தீங்கன்னா இவங்க எங்க போனாலும் காலுக்கடியே சுத்தி வருது. கூடையை எடுத்துட்டு போட்டுக்கு வந்தவங்க திரும்பவும் தனியால அந்த போட்டை எடுத்துட்டு அந்த ஆத்துக்கு நடுவுல வந்து நிறுத்துறாங்க. போட்ல வச்சிருந்த ஒரு கல்லை கீழே இறக்கி போட்டை நிறுத்திட்டு பார்த்தா அவங்க ஆக்சுவலா மீன் பிடிக்கல, ஆத்துல இருக்கிற அந்த சிப்பிகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாங்க. அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி கூடையில போட்டுட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து சுடுதண்ணியில அந்த சிப்பிகள் எல்லாத்தையும் உள்ள போட்டு அதில் இருக்கிற தோல் கழிவுகள் எல்லாத்தையும் நீக்கி அதை சுத்தம் பண்றாங்க. இந்த பாசி எல்லாம் நிறைய நம்ம கோயில் வாசல்ல பார்ப்போம் இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி சிப்பியை எடுத்து அதை சுத்தம் பண்ணி அதுல தயாரிக்கிறது தான். ஸோ அந்த வேலையும் இவங்க பார்க்குறாங்க. இவங்க கணவர் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற தென்னை மரத்துல கல் இருக்கிற வேலை அவருக்கு. விஷயம் தெரிஞ்ச ஆள் அப்படிங்கிறதால அந்த சுத்து வட்டாரத்துல எல்லா மரத்துலையும் நம்ம ஹீரோயினோட கணவர் தான் கல் இறக்குவாரு. இப்போ அந்த வேலையை முடிச்சுட்டு அவர் ஒரு பக்கமா அவரோட போட்ல அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த ஹீரோயினோட கணவரும் முதல் வேலையா குளிச்சுட்டு வந்துட்டு திண்ணையில உட்காந்து ஒரு பீடி குடிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த சமயத்துல தான் தான் சமைச்சதெல்லாம் பொட்டலம் போட்டுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக எடுத்துட்டு போறதுக்கு ஹீரோயின் ஒரு கூடையில போட்டு வெளியே எடுத்துட்டு வராங்க. திண்ணையில உட்காந்து பீடி குடிச்சிட்டு இருந்த ஹீரோயினோட வீட்டுக்காரர் ஹீரோயினவே குறுன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹீரோயினும் சரி அவரோட கணவரும் சரி ரெண்டு பேரும் முகத்துக்கு நேராங்க கூட பார்த்துக்கிட்டது இல்ல. அங்க ஒரு மனுஷ ஜென்மம் உட்கார்ந்துட்டு இருக்கிறதா கூட நம்ம ஹீரோயின் கண்டுக்கல. இப்படி குறுன்னு பார்த்துட்டு இருந்த ஹீரோயினோட கணவர் காமம் தலைக்கேற எந்திரிச்சு வந்து வெளியே கிளம்பிட்டு இருந்த ஹீரோயினோட கூடைய தட்டி விட்டுட்டு அப்படியே தூக்கிட்டு போய் கட்டில்ல போட்டு கதற ஹீரோயின் மேல இயங்கிட்டு இருக்காரு. விருப்பமே இல்லாத ஒரு பெண்ணை இப்படி கட்டாயப்படுத்தினா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தான் பீரியடா இருக்கிறத அந்த துணி மூலமா தன் கணவருக்கு அவங்க காட்டுறாங்க. இதன் மூலமா நம்ம ஹீரோயின் இன்னும் துணி தான் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. அவங்க கணவரும் அதை பார்க்கறாரு. ஆனா பாத்தீங்கன்னா எதை பத்தியும் கவலைப்படாம தன்னோட இன்பம் தான் பெருசு அப்படின்னு போட்டு சித்திரவதை பண்ணி எடுத்துறாரு. தன் தேவை முடிஞ்ச உடனே சக்கையை தூக்கி போடுற மாதிரி ஹீரோயின் தூக்கி போட்டுட்டு லுங்கியை மடிச்சு கட்டிட்டு இந்த ஆளு வெளியே போயிடுறான். இதை நினைச்சு கொஞ்ச நேரம் அழுதுட்டு உட்கார்ந்துருந்த ஹீரோயின் வேற வழி இல்லாம எந்திரிச்சு போறாங்க. ஏன்னா இவங்க மற்றவங்களோட பசி ஆத்திர வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. செதறி கிடந்த பாக்கெட் எல்லாம் எடுத்து திருப்பி அந்த கூடைக்குள்ள அடுக்கி அவங்க போட் எடுத்துட்டு அவங்க போக வேண்டிய ஒவ்வொரு இடமா போய் அந்த ஃபுட் எல்லாம் டெலிவரி பண்றாங்க.
பண்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு கடைக்கு போய் அந்த வாத்து முட்டை எல்லாத்தையும் விற்கிறாங்க. வந்த காசுல கொஞ்சமா பன்னு வாங்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு பெரியவர் திண்ணையில படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அதுதான் நம்ம ஹீரோயினோட அப்பா. அவரை எழுப்பி கையில கொண்டு வந்திருந்த பொட்டல சாப்பாடை அவர் பக்கத்துல வைக்கிறாங்க. ரொம்ப வயசாயிட்டதால அவரால் எந்திரிக்க முடியாம படுத்திருக்காரு. ஒரு வழியா அவரை தட்டி எழுப்பி சாப்பிட வைக்கிறாங்க. தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு திரும்புறாங்க. வீட்டுக்கு வர்றதுக்கு பிடிக்காம வேற வழி இல்லாம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கணவர் குளிச்சுட்டு திண்ணையில உட்காந்து வழக்கம் போல தம் அடிச்சிட்டு இருக்காப்ல. ஒரு வெறுப்போடையும் பயத்தோடையும் தான் அந்த ஆளை கடந்து வீட்டுக்குள்ள போறாங்க. என்ன பண்ண போறானோ அப்படிங்கிற அந்த பயமும் தவிப்பும் அவங்க முகத்துல நல்லா தெரியுது. வீட்டுக்கு வந்தவங்க வழக்கம் போல அவங்க கணவருக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி போட்டுட்டு மிச்ச மீதி இருக்கிறத அவங்க வளர்த்துற நாய் பூனைக்கெல்லாம் போட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி துணியெல்லாம் துவைச்சு காய போட்டுட்டு ரொம்ப அசதியோட படுக்கலான்னு போறாங்க. போனா இவங்க போய் படுக்கவும் அந்த ஆள் பாட்டுக்கு எந்திரிச்சு உட்கார்றான். அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு தெளிவா தெரியும். ஐயோடா அப்படின்ட்டு விளக்கை எடுத்துட்டு வெளியே வந்து படுத்துக்கிறாங்க. வானத்துல மின்னற நட்சத்திரங்களையே எண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் சின்ன வயசுல இருந்து விளையாண்டது எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லைங்க, அதையும் தாண்டின ஒரு உறவு பிற்காலத்துல ஏற்படுது. ரெண்டு பேரும் அவங்களோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துறதுக்கு வெக்கப்படல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஆற்றுல குளத்துலன்னு ஒன்றா குளிச்சுட்டு ஜாலியாக அவங்க உறவில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையில் விதி வேற மாதிரி விளையாண்டுருக்கு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. அதை தொடர்ந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அந்த ஊரை விட்டு போயிடுறாங்க. தனி மரமாய் நின்ன நம்ம ஹீரோயினுக்கு அந்த லெஸ்பியன் உறவு தான் தேவைப்படுது. தன் கணவர்கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த உறவு அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. நாளுக்கு நாள் அதன் மேலே வெறுப்பு அதிகம்தான் ஆயிட்டு இருக்கு அவங்களுக்கு. போதா குறைக்கு இவங்க கணவன் வேற தினம் தினம் இவங்களை செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து சாவடிக்கிறாரு. இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு பேசாம செத்து போயிடலாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மறுநாள் வாத்து முட்டையெல்லாம் எடுத்துட்டு கடைகளுக்கு போய் முட்டையை கொடுத்துட்டு பொருள் வாங்கிட்டு மிச்சத்துக்கு காசு வாங்கிக்கிறாங்க. அப்படி வாங்கின ஒரு பன் பேக்கெட்டை தன்னோட அப்பாவுக்கு சாப்பிட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவரும் அதை வாங்கி வச்சுக்கிறாரு. தன்கிட்ட இருக்கிற பழைய சாப்பாடை அவர் தன் மகளுக்கு சாப்பிட கொடுக்குறாரு. இவங்களும் அதை சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்பதான் தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு போட்ல ரெண்டு நன்னை கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினோட முகத்துல பளீர்னு ஒரு வெளிச்சம் தெரியுது. வீட்டுக்கு ஓடி வந்தவங்க அவங்க பெட்டியில வச்சிருக்கிற பழைய போட்டோவை எடுத்து பாக்குறாங்க. தன் தோழியோட துணிமணியெல்லாம் இன்னுமே பத்திரமா அந்த பெட்டிக்குள்ள வச்சிருக்காங்க. அதையெல்லாம் எடுத்து முகர்ந்து பாத்துக்கிறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு தன்னோட தோழியை பார்த்ததால ஹீரோயினோட மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத அல்லது சொல்ல முடியாத ஒரு உணர்வு ஏற்படுது. உடனடியா இங்கிருந்து பிச்சுட்டு ஓடி போய் தன்னோட தோழியை பார்த்து கட்டி பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அந்த சமயத்துல அவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு நெருக்கமா இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நினைச்சு பார்க்க இப்ப நம்ம ஹீரோயினுக்கு இங்க இருப்பு கொள்ளல. அதனால மறுநாள் நல்லா குளிச்சுட்டு கிழிச்சுட்டு சுத்த பத்தமா தன்கிட்ட இருக்கிறதுலயே ஒரு நல்ல சேரையை எடுத்து கட்டிட்டு பஸ் ஏறி தன்னோட தோழி இருக்கிற ஊருக்கு வந்து சேர்றாங்க. ஒரு சிஸ்டரை போய் பார்க்கறாங்க. தன்னோட தோழியை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்லவும் அவங்களும் இவங்க தோழி இருக்கிற அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போய் விடுறாங்க. ரொம்ப நாளா அடக்கி வச்சிருந்த ஆசையோட தன்னோட தோழியை போய் பார்க்கறாங்க. ஆனா ஹீரோயினோட தோழி இவங்களை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இப்ப அவங்க நன்னா மாறி இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் தப்பு இல்லை. ஹீரோயினுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் அவங்க முகத்திலே காமிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு முக்கியமான விஷயத்த படத்தோட இடையில சொல்றேன் அப்படின்னு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல டயலாக்ஸே கிடையாது. கமலஹாசன் நடிச்ச பேசும் படம்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி பேசாத ஒரு படம் தான் இது. சீன் பை சீன் இந்த படத்துல நடிக்கிறவங்க எல்லாமே அவங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லயே நம்மளுக்கு அந்த காட்சிகளை புரிய வச்சிருவாங்க. அவ்வளவு அற்புதமா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல டயலாக் இல்ல அப்படிங்கறதே நம்ம மறந்து போற அளவுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்கும். இப்ப நைட் ஆகுது. தன் தோழி கூடவே நம்ம ஹீரோயின் தங்கிடுறாங்க. எங்க போனாலும் தோழியவே வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்காங்க. நைட்டு சாப்பிட்டு முடிச்சு இப்ப அங்க படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல 2 நாள் ஆச்சு, போன சம்சாரத்தை இன்னும் காணோம் அப்படின்னு நம்ம ஹீரோயினோட கணவர் பயங்கர கடுப்புல இருக்கிறாரு. கையில காசு வேற இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் வளர்த்திட்டு இருந்த 2 வாத்தை புடிச்சிட்டு போய் வித்து அதுல வர்ற காசுல சாப்பாடும் கல்லு வாங்கிட்டு வந்து வீட்டுல உட்கார்ந்து இப்ப குடிச்சிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வளர்த்துற நாய் இருக்கு பாத்தீங்களா, அது சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. எத்தனை நாள் ஆனாலும் சரி ஹீரோயின் வந்து சோறு போட்டாதான் அது சாப்பிடும். ஹீரோயினோட கணவரும் அதுக்கு சோறு வைக்கிறாரு. ஆனா அது திரும்பியும் கூட பார்க்கல. ஒரு நாயும் கூட நம்மளை மதிக்கிறது இல்லை அப்படின்னு அதுவே நம்ம ஹீரோயினோட கணவருக்கு பயங்கர டென்ஷன்
டென்ஷன் ஆகுது. தன்னோட நரக வாழ்க்கையிலிருந்து எப்படியாவது தப்பிச்சு வந்துடலாம் அப்படின்னு நம்பிக்கையோட தான் ஹீரோயின் அவங்க தோழியை பார்க்க வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க தோழி நம்ம ஹீரோயினை கண்டுக்கவே இல்லை. போகிற இடமெல்லாம் தன் தோழியவே நாய்க்குட்டி மாதிரி சுற்றி சுற்றி வராங்க. எப்படியாவது அவங்க தோழியோட மனசை மாற்றி அவங்க கூட இங்கேயே இருந்துடணும் அப்படிங்கிறதுல நம்ம ஹீரோயின் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. ஏன்னா திருப்பியும் அங்கே ஒரு நரக வாழ்க்கைக்கு இவங்க போக தயாராக இல்லை. அங்கே போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு தெளிவாக தெரியும். அந்த விஷயத்தில் உடன்பாடு இல்லாததால் எப்படியாவது நம்ம தோழிக்கு புரிய வச்சு அவ கூடவே இங்கே ஒரு புது வாழ்க்கை தொடங்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. ஆனால் அவங்க தோழி இவங்களை தொடர்ச்சியாக அவாய்ட் பண்ணிட்டே வராங்க. இப்போ இங்கே ஹீரோயினோட கணவர் திரும்பவும் 2 வார்த்தை பிடிச்சிட்டு போய் விற்று அன்னைக்கு நைட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு இருக்காரு. இவரும் அந்த நாயை முறைச்சிட்டே சாப்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கிறாரு. அப்போ ஏதோ ஒன்று அதில் அவர் கலக்கிற மாதிரி தெரியுது. நாயும் பசி தாங்க முடியாமல் இவர் போடுற சாப்பாடை சாப்பிட்ருது. அதே சமயத்தில் சதாசர்வ காலமும் தானும் தன் தோழியும் ரொம்ப க்ளோஸாக இருந்ததை பற்றியே நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நினப்பு ஹீரோயினோட தோழிக்கும் இருக்குது. இப்போ நடுராத்திரி எந்திரிச்சு உட்காந்து அவங்களும் இப்போ அதை பற்றி திங்க் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க தான் இப்போ நன்னாயிட்டாங்களே, இந்த மாதிரி நினப்பெல்லாம் இப்போ அவங்களுக்கு வரக்கூடாது இல்லையா? அதனால் மனசை ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்திக்கிறாங்க. மறுநாள் காலையில் நம்ம ஹீரோயினோட கணவர் ஹீரோயின் இருக்கிற அந்த சர்ச்சுக்கே வந்து சேர்றாரு. அவருக்கு தெரியும் போல இருக்கு இங்கே தான் நம்ம மனைவி வந்திருப்பா அப்படின்னு. அவங்கள கூப்பிட்டு போகிறதுக்காக வாசலில் வந்து நிற்கவும் ஹீரோயினுக்கு திக்குன்னு ஆகுது. இப்போவாவது தன் தோழி ஏதாவது பேச மாட்டாளா, அவள் தலையிட்டு தன்னை இங்கேயே வச்சுக்க மாட்டாளா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவங்க தோழி எதுவும் பேசாமல் தலையை குனிஞ்சிட்டு நின்றுக்கிறாங்க. வந்த கணவரும் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாரு. இத்தனை நாள் சேர்த்தி வச்ச வெறியோட நம்ம ஹீரோயினை சின்ன பின்னப்படுத்துறாரு. இந்த காட்சியெல்லாம் நம்மளால் விவரிக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு சீரழிக்கிறாரு. ஆடையெல்லாம் கிழிஞ்சு உடம்பெல்லாம் புண்ணாக நம்ம ஹீரோயின் அப்படியே கதறி துடிச்சு அழுகிறாங்க. வழக்கம் போல அவரோட கணவர் வேலையை முடிச்சுட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. எத்தனை நேரம் அழுதுட்டே இருந்தாங்கன்னு தெரியல. அதே தலைவிரி கோலத்தோட நம்ம ஹீரோயினும் தூங்கி போயிடுறாங்க. மறுநாள் காலையில் ஆத்தங்கரையில் உடம்பு வலி மனசு வலி எல்லாம் சேர மௌனமாக நம்ம ஹீரோயின் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போதான் ஏதோ ஒரு கை இவங்க தோலை தட்டி கொடுக்க விசுக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே இவங்க தோழி நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே சந்தோஷத்தில் 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவங்க தோழிக்கும் நம்ம ஹீரோயினுக்கு ஏற்பட்டது போலவே அத்தனை ஃபீலிங்கும் மனசுக்குள்ள இருக்கு. அதனால தான் இப்போ நம்ம ஹீரோயினை தேடி ஓடி வந்திருக்காங்க. நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்ணிலேயே நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்ல இப்போ 2 பேரும் அந்த படகுலேயே அப்படியே பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த நரக வாழ்க்கையிலிருந்து நம்ம ஹீரோயினும் தப்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை இப்போ அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் பல போராட்டங்களை சந்திச்சதுக்கு இதோட தீம் ஒரு காரணமாக இருந்தாலும் படத்துலையும் ஏகப்பட்ட ரா சீன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த படத்தை பார்க்கணும்னு விரும்புகிறவங்க கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும், பாருங்க. அல்லது ஏதாவது ஒரு ஓடிடியில் அவைலபிளாக இருக்கான்னு பாருங்க. இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த படத்தோட தீம் நம்ம நாட்டு கலாச்சாரத்துக்கு எதிராக இருந்தாலும் ரொம்ப போல்டாக அதை எதிர்த்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் பிடிக்குதா பிடிக்கலையா அப்படிங்கிறது அவங்கவுங்க சொந்த கருத்தை பொறுத்தது. உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. இது போல் பல வித்தியாசமான படங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.